ஒரே ஒரு விஷயம் தான் மேம். என்ன ஒரு விஷயம் எனக்குள்ள இருக்கிற எனக்கும் அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும் அப்டின்னா, இப்ப சமீபத்தில வந்து அ தனுஷோட ஆடியோ லான்ச்ல வந்து தனுஷ் சொல்லியிருப்பாரு. எனக்கு ஆமாமா. உண்மையாலுமே வந்து அவர குலதெய்வத்த ரொம்ப பத்தி. ஆமா. ஆமாமா. எனக்கு உண்மையாலுமே தனுஷோட அவரு ரொம்ப இவ்ளோ நாள் ஆச்சரியமா இருந்தது. பேசினத விட, ஆமா. அவரு அன்னைக்கு பேசினது வந்து ஒரு சமூகத்துக்கு ஒரு எவ்ளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு தெரியுங்களா? ஆமாமாமா. ஏன் அப்டின்னா, இன்னைக்கு வந்து இவங்கலாம் கடவுள் இல்ல, கடவுள் இல்லன்னு பேசுறவங்க எல்லாமே வந்து கடவுளுக்கு எக்ஸ்ட்ரானரி என்னெல்லாம் பூஜை பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்றாங்க தன்னோட குடும்பத்த பாதுகாக்கிறதுக்காக. ஆனா, அத நம்பி கடவுள் இல்லன்னு சொல்லி இப்ப எங்க வீட்டை கூட எடுத்துக்கோங்களேன். எங்க வீடோ, இல்ல எங்க தாய் மாமாலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுள் இந்த அவங்களோட கொள்கைகள அப்படியே கேட்டுட்டு அப்படியே ஃபாலோ பண்றவங்க. அவங்கலாம் பேசிட்டு ஃபாலோ பண்ணாதவங்க. இவங்கலாம் கேட்டுட்டு கேட்கிறவங்க தான் ஃபாலோ பண்றாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்க வீட்ல நான் குலதெய்வ கோவிலுக்கு போயி, நான் சின்ன பிள்ளையில எங்க தம்பிக்கு மொட்டை அடிக்கையில போயிருக்குது. அப்பலாம் எனக்கு என்ன வயசு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப போனது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் நாங்க குலதெய்வ கோயிலுக்கே போறோம். என்ன அப்படின்னா, இந்த குலதெய்வ வழிபாடு விட்டு போயிடுது இல்லையா? ம். அதனால வந்து அது அ அது நம்பிக்கை இருக்கா? இல்லையா? அது அடுத்த பிரச்சனை மேம். ம். ஆனா, நம்ம ஒரு குலதெய்வ கோயிலுக்கு எதுக்காக போறோம்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா, அவங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே அவ்ளோ அதாவது பூஜைகள் நம்முடைய பண்றாங்க. முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையா வந்து அவங்க வச்சு வழிபட்ட தெய்வம். ம். அந்த தெய்வம் தான் அந்த குடும்பத்தை வந்து அவங்களுடைய குலத்தை வந்து காத்துட்டு வந்த தெய்வம்.